بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த 16 ஆண்டுகளாக எத்தகைய பணிகளை செய்திருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய சகோதரர்கள் எடுத்துரைத்தார்கள். இருந்த போதிலும் கூட ஒரு விஷயத்தை சில நேரங்களிலே நம்முடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வரலாற்றை திரும்பி பார்க்காவிட்டால் வளரும் தலைமுறையினர்களுக்கான ஒரு பெரிய படிப்பினை கிடைக்காமல் போய்விடும். ஏன் நான் இங்கே நம்முடைய மௌலானா அலவி அவர்களை பற்றி நினைவு கூர்ந்தேன் என்றால், இன்னைக்கு பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய நம்முடைய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் விடுதலை போராட்டத்திலே முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றி வகுப்பு நடத்தப்படுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த வகுப்பை தொடக்கத்திலே இது போன்ற திருமுனை கூட்டங்களிலே வீதிகளிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் அந்த வகுப்புகளை நடத்தியது. அதே போன்றுதான் ஒரு 16 ஆண்டுகள் என்பது ஒரு இயக்கத்தினுடைய வரலாற்றில ஒரு சிறிய காலகட்டமாக இருந்தாலும் கூட எப்படிப்பட்ட ஒரு சூழலில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது என்பதை நிச்சயமாக ஏராளமான இளைஞர்களும் சிறுவர்களும் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த அவையில அனைவரும் அறிவது மிக அவசியம் என்று நினைக்கின்றேன். அதற்காக நான் விரிவாக செல்ல விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக அருமை சகோதரர்களே, விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் சிறப்பான முறையில செயல்பட்டு வந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை உயர்கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்காக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய திருச்சியிலே ஜமால் முகமது கல்லூரியை உருவாக்கி இருக்கிறார்கள், சென்னையிலே புதுக்கல்லூரியை உருவாக்கி இருக்கின்றார்கள், உத்தமபாளையத்திலே கருத்தராவுத்தர் கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கின்றது, அதனாப்பட்டினத்திலே காதல் மொய்தீன் கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கின்றது, வாணியம்பாடியிலே இஸ்லாமியா கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கின்றது, பாளையங்கோட்டையிலே சதகத்துல்லா அப்பா கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி உயர்கல்வி நிறுவனங்களை எல்லாம் நிச்சயமாக உருவாக்கினார்கள். அதன் காரணமாக நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயர்கல்வியை படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய சேவைகளை எல்லாம் பாராட்டப்படக்கூடிய ஒன்று என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. அதே போல விடுதலை பெற்ற பிறகு இந்திய முஸ்லிம்கள் மிக ஒரு மோசமான ஒரு சூழலை எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காரணம் என்னவென்றால், இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்தியா 2 நாடாக பிரியக்கூடிய ஒரு சூழல், இந்தியா பாகிஸ்தான் என்று 2 நாடுகளாக பிரியக்கூடிய ஒரு சூழல். அப்படி அந்த பிரிவினைக்கு யார் காரணம் என்பதற்கு ஏராளமான வரலாற்று ஆதாரங்கள் இன்று ஒன்றின் பின் ஒன்றாக வெளியாகி வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த பிரிவினைக்கு முஸ்லிம்கள் மட்டும்தான் காரணமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்பதற்கான ஏராளமான ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய பிரிவினைக்கு காந்தியடிகளும் காரணம், ஜவஹர்லால் நேரும் காரணம், பட்டேலும் காரணம், ஜின்னாவும் காரணம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர முஸ்லிம் லீக்கும் ஜின்னாவும் தான் இதற்கு முற்றிலுமாக காரணமாக இருந்தார்கள் என்று சொல்வதை யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படி சொல்பவர்களுக்கு நேரெதிரான சான்றுகள் தான் லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியாவை பற்றி வெள்ளைக்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது அந்த பிரிவினை நேரத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களில நாம் பார்க்க முடிகின்றது. எனவே பிரிவினைக்கு பிறகு இந்திய முஸ்லிம்கள் ஒரு மிக சோதனையான ஒரு காலகட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. காரணம் முஸ்லிம்கள் மட்டும்தான் பிரிவினைக்கு காரணம் என்ற ஒரு பேச்சு எழுந்து அதன் காரணமாக அரசியல் இயக்கங்கள், முஸ்லிம் அரசியல் இயக்கங்கள் சிறப்பான முறையில்
அந்த சூழலையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவராக இருந்தார்கள். அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு பணியை செய்தார்கள். விடுதலை பெற்ற பிறகு 1952 முதலாவதாக தேர்தல் நடைபெறும் போது காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீகை கூட்டணிக்கு அழைக்கின்றது. கூட்டணிக்கு அழைக்கும் போது என்ன சொல்கின்றார்கள் என்றால், உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய வெற்றி பெறக்கூடிய 10 தொகுதிகளை தருகின்றோம். ஆனால் இந்த 10 தொகுதிகளிலும் நீங்கள் எங்களுடைய சின்னத்திலே, காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று கேட்டார்கள். இன்றைய முஸ்லிம் லீக் தலைவர்களை போன்று காயிதே மில்லத் அவர்கள் இருந்தால் உடனடியாக சரி என்று ஒத்துக்கொண்டிருப்பார். ஆனால் காயிதே மில்லத் அவர்கள் மறுத்து விட்டார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம். இரவல் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று உறுதியாக முஸ்லிம் அரசியல் கட்சியினுடைய தனித்தன்மையை காப்பதில் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலும் காயிதே மில்லத் அவர்கள் உறுதியாக இருந்ததை நான் இங்கே இப்போது நினைவு கூறுவதற்கு காரணம் இருக்கின்றது. காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நேரு அவர்கள் சொன்னது மாதிரி, காங்கிரஸ்காரர்கள் சொன்ன மாதிரி அந்த 10 சீட்டையும் வாங்கி காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னத்துல நின்றிருந்தால் வேண்டுமென்றால் 10 பேரும் ஜெயிச்சிருப்பார்கள். காயிதே மில்லத் போன்றவர்கள் எல்லாம் மத்திய அமைச்சர்களாக கூட வந்திருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய அந்த தனி ஐடென்டிட்டியுடன், தனி அடையாளத்துடனான அரசியல் வந்திருக்கார். அருமை சகோதரர்களே, இப்படியான ஒரு நிலையில தொடர்ச்சியாக இந்தியாவிலே நாம் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக 1980களிலிருந்து தொடங்கி மிக மோசமான ஒரு சோதனையான ஒரு காலகட்டத்தை முஸ்லிம்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. 1981 நம்முடைய நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்துக்கு அருகில தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். தலித் மக்கள் தமிழகத்தில் இஸ்லாத்தை தழுவுவது என்பது ஒரு புதினமான ஒரு புதுமையான விஷயம் அல்ல. காலங்காலமாக தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இன்னும் எத்தனையோ சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த மார்க்கத்தை, இஸ்லாத்தை விரும்பி அவர்களாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மீனாட்சிபுரத்திலே ரஹ்மத் நகர் என்று பெயரிடப்பட்ட அந்த மீனாட்சிபுரத்திலே நடைபெற்ற மதமாற்றம் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய திகிலை ஏற்படுத்திவிட்டது. அதன் காரணமாக அந்த குக்கிராமத்திற்கு வாஜ்பாயி, அத்வானி உள்ளிட்ட RSS தலைவர்கள் எல்லாம் படையெடுத்து வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியது. அன்று இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இதை பற்றி வேதனைப்பட்டு இதை தடுப்பதற்கு என்னென்ன வேலை உண்டோ அதையெல்லாம் செய்வதற்கு ஆலோசித்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போது இருந்த தமிழக ஆட்சியாளர்களும் கூட அந்த நிலையிலே தான் இருந்தார்கள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. சகோதரர்களே, 1949 வரை அல்லாஹ்வினுடைய ஆலயமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்துடன் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி மஸ்ஜித் இடிக்கப்படக்கூடிய பாபரி மஸ்ஜிதுக்குள்ள கைவர்கள் புகுந்து அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த ஆலயத்துல வெள்ளிக்கிழமை இமாம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி எழுந்து நிற்கக்கூடிய அந்த மிம்பர் மேடையில சிலைகளை வைத்துவிட்டு கதைகளை புனைந்தார்கள். அந்த பாபரி மஸ்ஜிதுக்கு அப்போது பூட்டு போடப்பட்டது. அது ஒரு பெரிய வரலாறு, அதற்குள்ளே நான் இப்போது செல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த 80களில் இந்த மீனாட்சிபுரம் மதமாற்றத்துக்கு பிறகு பாபரி மஸ்ஜிதை நாங்கள் இடிப்போம், உதைப்போம், அதை கோயிலாக மாற்றுவோம் என்ற கோஷங்கள் எல்லாம் அரசு வர ஆரம்பித்து, ரத யாத்திரைகள் எல்லாம் செல்ல ஆரம்பித்து ஒரு மிக பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு 1992 பாபரி மஸ்ஜித் முற்றிலுமாக இடித்து சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில பள்ளிவாசல்களையும் நாம் இழந்தோம். பள்ளிவாசல் இழப்புக்கு எதிராக போராட்டம் நடத்திய முஸ்லிம்கள், அது மும்பாயை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மேலப்பாளையத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, துப்பாக்கி சூட்டில இந்த முஸ்லிம் சமுதாயம் உயிர்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பள்ளிவாசலை இடித்தவர்கள் எல்லாம் பாராளுமன்ற
நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக வீட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பள்ளிவாசலை இழந்த முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமான இடஒதுக்கீடு சிறைச்சாலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இந்த 1980 பிற்பகுதிகளில் 90 தொடக்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் அருமை சகோதரர்களே, இழந்த உரிமையை மீட்போம், இருக்கும் உரிமையை காப்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றி அரசியல் சாசன சட்டம், நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை எல்லாம் சரியான முறையில இந்திய அரசு, மாநில அரசு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் நீதிக்கு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அருமை சகோதரர்களே, ஒரு பக்கம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சமூக விழிப்புணர்வை, அரசியல் விழிப்புணர்வை, சமுதாய உரிமைகளை பற்றியான அறிவை இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அதே தருணத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்த இன்னொரு மிகப்பெரிய பணி என்னவென்றால், நாம் இங்கே பன்முக சமுதாயத்தில் வசித்து வருகின்றோம். இந்தியா என்பது ஒரு கதமவாளர் தோற்றம். இங்கே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இந்துக்களும் இருக்கின்றார்கள், சீக்கியர்களும் இருக்கின்றார்கள், மதமே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இந்த கதவமலர் தோட்டத்திலே எல்லோருக்கும் எல்லா வகையான உரிமைகளையும் நம்முடைய அரசியல் சாசன சட்டம் தந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் முஸ்லிம்கள் தனி தீவாக வாழ முடியாது. முஸ்லிம் சமுதாயம் மற்ற மக்களுக்கும் தன்னுடைய சேவைகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நாம் பிற மக்களுக்கு சேவை செய்தால் அது நிச்சயமாக நமக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்முடைய மார்க்கத்திலே பார்க்கலாம். உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் புசித்திருப்பவன் உண்மையான முஸ்லிம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அண்டை வீட்டுக்காரன் முஸ்லிமா இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, அவன் பசித்திருந்தால் அவனுக்கு சோறு போடுவது, அவனுடைய பசியை ஆற்றுவது ஒரு உண்மையான முஸ்லிமுடைய இலக்கணம், பண்பாடு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு பாதையிலே நடந்து செல்லும் போது ஒரு முள்ளோ ஒரு கல்லோ இருந்து அது பாதசாரிகளுக்கு ஊர்வலை வைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அதை அகற்றுவதும் ஈமானுடைய வெளிப்பாடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஏராளமான திருக்குர்ஆன் மற்றும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் செய்த மாபெரும் ஒரு திருப்புமுனை என்று கூட சொல்லலாம். தனி தீவாக தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் சமுதாயம் பிற மக்களுடைய தேவைகளை, பிற மக்களுடைய துயரங்களை, பிற மக்களுடைய இன்னல்களை எல்லாம், இடுக்கண்களை எல்லாம் அகற்றுவது, அதற்காக நேரத்தை செலவு செய்வது, அதற்காக சேவை செய்வது நம்முடைய கடமை என்பதை முஸ்லிம் இளைஞர்களுக்கு மத்தியிலே, தமுமுக இளைஞர்களுக்கு மத்தியிலே ஊற்றியதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்று நான் குறிப்பிடுவேன். இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் வந்திருக்கலாம், எத்தனையோ அரசியல் அமைப்புகள் இன்னைக்கு அவர்களுடைய தலைவர்களுடைய பிறந்த நாளில, அல்லது எத்தனையோ நடிகர்களுடைய ரசிகர் மன்றங்கள் அந்த நடிகர்களுடைய பிறந்த நாள்ல இரத்த தானம் முகாம்களை நடத்தக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சேவை அமைப்பு முதலாக பெரிய அளவிலே தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் இரத்த தானத்தை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கும் அவசர காலத்திலே இரத்த தானம் செய்வதிலே தமிழகத்திலே முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்முடைய இரத்தத்தை யாருக்கு கொடுக்கின்றோம்? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கின்றோமா என்றால், கணக்கு போட்டு பார்த்தால், புள்ளி விவரங்களை ஆய்வு செய்தால், முஸ்லிம்களை விட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் இந்த கருப்பு வெள்ளை கொடிக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய தமுமுக சகோதரர்களுடைய ரத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, உரையை தொடர்வதற்கு முன்னால தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் சார்ந்த இயக்கம்,
நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை வைத்துதான் நாம் பல்வேறு அறப்பணிகளை, விழிப்புணர்வு பிரச்சாரங்களை எல்லாம் நடத்தி வருகின்றோம். அதுபோல இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு மத்தியில இந்த பொதுக்கூட்ட நிதிக்காக வேண்டி துண்டு ஏந்தி வருகிறார்கள். தாராளமாக நிதி உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, அதே போல அவசர நேரங்களிலே, விபத்து நேரங்களிலே அல்லது ஒரு பேரிடர் ஏற்படக்கூடிய ஒரு சூழலில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் ஓடோடி சென்று அந்த துயரை துடைக்கக்கூடிய பணியையும் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அதனாலதான் சுனாமி என்ற ஆழி பேரலை 2004 தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே ஒரு அழிவை ஏற்படுத்திய அந்த சூழலில தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சென்னையில பட்டினப்பாக்கம் தொடங்கி குமரிமுனையில குடை வரை காவல்துறையினர், ராணுவத்தினர்கள் கூட முகம் சுளிக்கக்கூடிய நேரத்தில் அழுகி கிடந்த சடலங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி துயரிலே நின்ற சகோதரர்கள், பரிதவித்து நின்ற சகோதரிகளை மீட்டு அவர்களுக்கு எல்லா வகையான உதவிகளையும் செய்த ஒரு பேரமைப்பாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சிறப்பாக செய்தது. நிச்சயமாக இந்த பணிகளுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இரத்த தானமாக இருக்கட்டும், நம்முடைய ஆம்புலன்ஸ் அவசர காலத்திலே மக்களை மீட்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், இவையெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடம் நமக்கு நல்ல கூலியை மறுமையிலே பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்பாடாக அமைந்திருக்கின்றது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். அருமை சகோதரர்களே, இப்படியாக சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய பயணம் தமுமுக தொடங்கிய காலம் முதல் அரசியல் ரீதியாகவும் தமுமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்து வந்தது. முதலாக 1996 தமுமுக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு 95 ஆகஸ்டிலே தொடங்கிய பிறகு முதலாக சட்டப்பேரவை தேர்தலை 1996 சந்தித்த போது அப்போதும் ஒரு நிலைப்பாட்டை, யாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை அறிவித்தது. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல், ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கூட்டணிக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு தங்களுடைய ஆதரவு என்பதை எடுத்து வைத்திருக்கின்றது. இதுல மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி, எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர்கள் கூட சுட்டிக்காட்டினார்கள். முஸ்லிம்கள் கல்வி நிலையில, இடஒதுக்கீடுல எவ்வளவு மோசமான நிலையில இருக்கின்றார்கள் என்பதற்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. இதற்கு இந்த முஸ்லிம்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவதற்காக வேலை வாய்ப்பில உரிய பங்களிப்பு, அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்பில முஸ்லிம்களுக்கு உரிய பங்களிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து இன்றல்ல நேற்றல்ல 1995 உடம்புடி அனிஃபா அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த சூழலில் சென்னையில எக்மோர்ல இம்பீரியல் ஹோட்டல்ல சிராஜ் மண்டபத்தில் அக்டோபர் மாதம் ஒரு மாநாட்டை நடத்தியது, சமூக நீதி மாநாடு. அந்த மாநாட்டிலே தான் முதலாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது பத்திரிகைகளிலே வெளியான போது சில முஸ்லிம் கட்சி தலைவர்கள் கூட தங்களுடைய பத்திரிகையில் எழுதினாங்க, போகாத ஊருக்கு தமுமுக வழிகாட்டுகிறது, இதெல்லாம் சாத்தியமா, உள்ஒதுக்கீடு என்பது சாத்தியமா என்று எழுத ஆரம்பித்தார்கள். யார் எழுதினார்கள் என்றால் பக்கத்திலே கேரளாவில முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடுல தனி இடஒதுக்கீடு இருக்கின்றது. அதே போல கர்நாடகத்தில முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது செல்லுபடியாகாது, சாத்தியமாகாது என்று எழுதக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் நிச்சயமாக நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 இந்த சமூக நீதி மாநாடு, 1999 ஜூலை 4 சென்னை கடற்கரையில சீரணி அரங்கத்தில்
முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு இடஒதுக்கீடு கோரிக்கையை முன்வைத்து நடத்தினோம். அதே போல 2004 தஞ்சாவூரில் சுடும் வெயிலில தனி இன ஒதுக்கீடு கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய பேரணியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தியது. எப்போதுமே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது நம்முடைய தேர்தல் சின்னமாக கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் மெழுகுவர்த்தி சின்னம் நமக்கு கிடைத்தது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்பது நாம் உருகினாலும் கூட இந்த சமுதாயம் வெளிச்சம் பெற வேண்டும், இந்த சமுதாயம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்குகிறது. ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தினால் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது. அதே போலதான் 2006 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது நாம் வைத்த முதன்மையான கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல தனி இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். திமுக கூட்டணியை 2006 நாம் ஆதரித்தோம். திமுக ஆட்சிக்கு வந்தது 2006 மே மாதம். 2006 திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அந்த சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில பட்ஜெட் உரையில முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் அது வெறும் அறிவிப்பாக தான் இருந்தது. 2007 வந்தது, மீண்டும் இது போன்ற அறிவிப்பாக தான் இருந்தது. அதே நேரம் சட்டமன்றத்தில் எனக்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹசன் அலி அவர்கள் மிக விரிவாக முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் அவசியம், அதை அளிக்க வேண்டும் என்று அவர் பேசினார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் பேசினார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 2007 பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த நடைபெற்ற இந்த விவாதத்திற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு வழக்கு டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றது, அதில் தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை பற்றி ஆலோசிப்போம் என்று பதில் சொன்னார்கள்.